தலைவர் சினிமா பாணியில பெரிய கூட்டத்தை திரட்டி இளைஞர்கள் மத்தியில பேசினா அதிமுகவோட இடத்தை பிடிச்சிட முடியுமா? அதிமுக ஒரு வலுவான அமைப்பு உள்ள கட்சி. இவர்கள் இப்போதான் புதுசா வந்திருக்காங்க களத்துக்குள்ள. 2026 தேர்தல் முடிஞ்சாதான் தெரியும் உங்களுடைய மவுஸ் என்னன்னு. ஆனால் வெறுமனே இந்த மாதிரி மேடை போய் ஊர் ஊரா போய் பஞ்ச் டைலாக் பேசினாலே அதிமுக இடத்தை பிடித்து முடியும்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இல்ல அவங்க அதிமுகவோட இடத்த பிடிக்க மாட்டாங்க. அதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா அதிமுகவுக்கு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு திமுகல இருந்து வந்த ஒரு கருத்தியல் அடிப்படையில் கொஞ்சம் ஒரு 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 பேஸ் இருந்தது. இவங்களுக்கு எந்த பேஸுமே இல்லை. நீங்கள் இளைஞர்களோட கட்சின்னு சொல்கிறீங்க. இளைஞர்கள்ட்ட போய் பேசி பாருங்கள். இளைஞர்களில் பாதிக்கு மேலே முக்கால்வாசி பேருக்கு வந்து விஜய் பிடிக்கிறது இல்லை. அவங்களில் விஜய் அஜித் ரசிகர் இருக்கான், மற்ற சினிமா ரசிகர்கள் இருக்கிறான். அவனால இவனை கொலவெறியோட பார்த்துட்டு இருக்கான். இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா ரெண்டு விஷயங்கள் நடக்குது தோழர். ஒன்று வந்து அந்த டிவிகேல இருக்கிற கட்சி ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன ரொம்ப கேனத்தனமாவோ அல்லது என்ன சொல்கிறது தீவிரமாகவோ சில விஷயங்களை சொல்கிறாங்க. அது வந்து இப்போ என்ன பரவலாக பரப்பப்படுது. ஒரு ஒரு லேடி வந்து சொல்லிச்சு, நான் வந்து எனக்கு என் பொண்டாட்டி என் வீட்டுக்காரரோட விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லிச்சு. இன்றைக்கி ஒரு பொண்ணு ஒன்று சொல்லுது, என்ன எங்கள் வீட்டில் உள்ள 9 பேரும் நான் விஷம் வச்சு கொண்டுருவேன்னு சொல்லுது. இப்போ இதை பற்றி எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. தனிப்பட்ட முறையில் இருக்காங்க போல வைத்து மொத்தமா அந்த கட்சியை நம்ம எப்படி இல்ல தோழர், இதை பற்றி தமிழ்நாடு முழுக்க பேசுறாங்கல்ல. தொடர்ந்து மற்ற ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா அதனோட ஃபீட்பேக் இருக்கணும்ல, அதனோட தொடர்ச்சி இருக்கணும்ல. இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ போதா குறைக்கு இங்கே இருக்கிற மீடியா முழுக்கவுமே அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து அவரை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக நடத்தப்படுற மிகப்பெரிய சதி. இந்த சதியில் வந்து தமிழ்நாடு விழிச்சுக்கும், தமிழ்நாடு எப்போவுமே போராடும், தமிழ்நாடு என்றைக்குமே வெல்லும். அதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற நம்பிக்கை.